திருவண்ணாமலையார் அங்கே இடந்த பேரிடரில் அந்த வேன்கள் அந்த உயிரற்ற உடல்களை கொண்டு போகிறத பார்த்து உண்மையிலே சொல்கிறேன், நான் ரொம்ப அழுந்துட்டேன். ஏன் அப்படின்னா, இந்த பூமியை நம்ம தொடர்றதுக்கு பல 100 வருஷங்கள் ஆகும். உடனே இந்த பிறவி கிடைச்சிருதில்ல நம்மளுக்கு. அப்படி கிடைக்கப்பட்ட இந்த பிறவியை நம்ம நிம்மதியாக வாழ முடியுதா? யாரோ ஒருத்தனுடைய சுயநலத்துக்காக ஒருத்தன் 100 ஏக்கரா சேர்த்தணும், 200 ஏக்கரா சேர்த்தணும், 100 பிளாட் வாங்கணும், 200 பிளாட் வாங்கணும்னு சுயநலவாதி பிடிச்சவங்கனால நம்மளுக்கெல்லாம் வீடு இடம் இல்லாமல் காக்கா குருவி ஆண்டன மாதிரி அங்கங்கே போய் அண்டி பொழைக்கிறோம். அங்கேயும் சில பேரிடர்களால் சாகிறோம். சரி, நல்ல அரசியல்வாதிகளை நம்ம தேர்ந்தெடுக்கணுமானா அதுவும் இல்லை. 500க்கும் 1000க்கும் நம்ம வறுமையை பயன்படுத்தி ஓட்டை வாங்கிட்டு போயிடுறாங்க. என்ன சாப பிறவியோ நம்ம. உண்மையிலே சொல்கிறேன், எனக்கு மனசே கஷ்டமாக இருக்குங்க. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அந்த வண்டி எல்லா வாகனங்கள்லாம் அப்படியே அணிவகுத்து போகுது. எனக்கு பார்க்கும்போது எனக்கு ஒரு மாதிரி மனசு